பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த சாயங்காலத்தில் இந்த வீடியோவின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வருது பாருங்கள். அந்த பஞ்சத்தின் மத்தியில் தேவன் ஒரு ஆலோசனை தரார். ஈசாக்கு எல்லாம் எகிப்து தேசத்துக்கு நோக்கி போகிறான். நாம் கூட ஒரு பிரச்சனை, ஊரில் வேலை இல்லை, ஒரு நல்ல அப்படி இருக்கும்போது நாம் சில சிட்டிகளுக்கு போக வேண்டிய அந்த மாதிரி சென்னை போகிறோம், பெங்களூர் போகிறோம், அயல் நாடுகளுக்கு போகிறோம், வெளிநாடுகளுக்கு போகிறோம். அந்த மாதிரி அந்த தேசத்தில் ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சம் ஏற்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் எகிப்து தேசத்துக்கு போகிறாங்க, பஞ்சம் பொழைக்கணும், வாழ்வடையணும். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த தேசத்துக்கும் போகாத, நான் சொல்கிற தேசத்தில் இரு, அதாவது பஞ்ச தேசத்தில் இரு, நான் உன்னோடு இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்துவம் நான் நிறைவேற்றுவேன். பாருங்கள், இந்த இடத்துல என்ன பார்க்குறோன்னா, கர்த்தர் ஒரு ஆலோசனையை தருகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார். எங்கே போகணும், என்ன செய்யணும். சில நேரத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கலாம், சில நேரத்தில் சில பிஸ்னஸ் செய்யும்படி கர்த்தர் வழி நடத்தலாம். சில நேரத்தில் நம்ம அந்த கம்பெனியை விட்டு போகணும், இங்கே சரியான பிரச்சனை இருக்குது, எந்த மனுஷங்களும் நமக்கு சரியாக ஒத்து போக மாட்டுறான், எதிரிகளாக இருக்கிறான். ஆனால் தேவனிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கணும். பாருங்கள், கர்த்தர் சொல்லுவார், இல்லை இந்த இடத்துல இரு, இந்த கம்பெனிலே இரு, இல்லை அந்த இடத்துக்கு போ, அந்த தேசத்துக்கு போ, இல்லை இந்த தேசத்தில் குடியிரு. அப்போ பாருங்கள், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையில் வெற்றி உண்டு. ஊழியத்தில் கூட அநேகர் தாவிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ஊழியம் செய்ய மாட்டான், இங்கே போவாங்க, அங்கே ஒரு 10 நாள் இருப்பாங்க, ஒரு வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா இந்த டிவைன் கைடன்ஸை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுல பாருங்கள். இப்படி தான் நம்ம தேவனுடைய ஆலோசனையை பெற வேண்டும். தேவன் சொல்கிறத நம்ம கேட்கணும். பாருங்கள், ஈசாக்கு கீழ்ப்படுகிறான். பாருங்கள், அந்த தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் அடைகிறான். பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தில் ஐஸ்வர்யவானாகி வர வர விரித்தெழுந்து அவன் மகா பெரியவனானா, பெரிய பணக்காரனாக மாறிவிட்டான். காரணம் என்னென்னா, இவன் தேவனுடைய ஆலோசனை கீழ்ப்படிந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். பாருங்கள், நம்ம எங்கே இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எங்கே போகிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம தேவன் சொல்கிறத செய்கிறோமா. இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ன சொல்கிறார், தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய ஆலோசனை என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன, அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குது. பாருங்கள், அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். 10 பேர் நமக்கு என்ன சொல்கிறாங்க, அப்படி நம்ம பலருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு அநேக நேரத்தில் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால் நம்ம ஆண்டவரோடு டியூன் ஆக வேண்டும். கர்த்தர் சொல்லுவார், இந்த இடத்துல இரு, இந்த கம்பெனியில் இரு, இந்த ஊழியத்தில் இரு, இதே தேசத்தில் இரு. சில நேரத்தில் வாய்ப்புகள் ரொம்ப பெருசாக வரும், ரொம்ப த்ரெட்டன் ஆகும், அப்படியே போயிடலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. ஆண்டவருக்கு டியூன் பண்ணி கர்த்தர் சொல்லுகிற தேசத்தில் இருந்தால், அந்த தேசம் வனாந்தரமாக இருந்தாலும் அது உங்களுக்காக செழிப்பாக மாறும். அது உங்களுக்காக கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றி விடுவார். சில கம்பெனிகள் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்காக அந்த கம்பெனியை லாபகரமான கம்பெனியாக மாற்றி விடுவார். ஒருவேளை இப்போ இருக்கும்போது ரொம்ப அப்படியே தள்ளாடி ஓடி இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிற இடத்தில் இருக்கும் பொழுது வெற்றி உண்டாகும். ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஈசாக்கு விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யவானாய் மாறினான், மகா பெரியவனாய் மாறினான். அப்போ நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் எங்கே போக சொல்கிறார், ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார், ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன உண்டாகுது நமக்கு. அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் கனமும் உண்டாகும். அன்பானவர்களே, அதனால் நமக்கு வரங்கள் இருக்கிறது முக்கியமல்ல, தாளந்துகள் இருக்கிறது முக்கியமல்ல, ரொம்ப டேலண்ட்டாக இருக்கிறன்றது முக்கியமல்ல. ஆண்டவர் சொல்கிறத செஞ்சால் தான் வெற்றி உண்டாகும். ஆண்டவர் சொன்ன இடத்துல இருந்தால்தான் வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். அநேக தாளந்து படைத்தவர்கள், ரொம்ப டேலண்டான ஆட்கள்லாம் லைஃப்பில் தோற்று போகிறாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இந்த சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தை என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார். பல பேருடைய ஆலோசனை கேட்டு நிறைய பேர் ஆண்டோடைய சித்தத்தை விட்டு போயிடுறான், தோற்று போயிடுறான். தேவ சித்தத்தில் இருந்தால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை வனாந்திரமாக இருந்தாலும், வறட்சியாய் தோன்றினாலும், நாளைக்கு செழிப்பானதாக, ஆசீர்வாதமானதாக
மாறும் பாருங்கள். அதனால் கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். தேவன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆயிரங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமானதாக, தேசங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமானதாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். நாம் இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன்.